சேனல். இன்னைக்கு நம்ம வெள்ளச்சோளம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோளத்தில் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு வெள்ளச்சோளத்தை வச்சு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் வளர்கிற குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது. இன்னைக்கு இந்த சோளத்தை பயன்படுத்தி எப்படி சோள பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சோள பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெள்ளைச்சோளம் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் அளவில் அடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் சோளம் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சோளம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய விதமான ரெசிபி செய்யலாம். நான் ஒவ்வொன்றா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஹெல்த்தியான சோளத்தை வச்சு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 டம்ளர் சோளத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற இட்லி அரிசினாலும் சரி, ரேட் செட்டில் கிடைக்கிற அரிசினாலும் சரி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூணையுமே நல்லா கழுவி தனித்தனியாக ஊற போட்டு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அளவு சொல்கிறதுனால நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளைச்சோளத்தையும் அரிசியும் ஒன்றா கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. உளுந்தோடு சேர்த்து வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் சோளம் நல்லா ஊறி நம்மளுக்கு மாவு கிடைக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முத நாள் நைட்டே ஊற வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சோளம் நல்லா ஊறி இருக்கணும். இப்போ நல்லா ஊறின இந்த வெள்ளைச்சோளத்தை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சமாக ஊற போட்டிருந்தீங்கன்னா மிக்சியில் கூட ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சோளத்தை கொஞ்சம் குறைங்கிற பக்குவத்திலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். சோளத்தை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். குறைன்னு இருந்தால் தான் பணியாரம் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அரிசி, உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். மாவை மட்டும் நல்லா கலக்கி ஒரு 3 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம உப்பு கலந்துக்கலாம். ரொம்ப வெயிலாக இருந்தால் ஒரு 3 மணி நேரத்துலேயே நல்லா சோளம் பொங்கி வந்துடும். கொஞ்சம் குளிர்காலமாக இருந்தால் ஒரு 5 மணி நேரம் அளவுக்கு தேவைப்படும். அரைக்கும் போதே நல்லா ரவை பக்குவத்துக்கு சோளத்தை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பணியாரம் மேலாப்பில் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு 3 மணி நேரம் கழித்து நல்லா திறந்து பார்க்கும்போது மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. வெயில் காலத்தில் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் வச்சா கூட இந்த மாவு நல்லா பொங்கி வெளியில் வந்துடுங்க. நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ சேர்த்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பணியாரத்துக்கு தேவையான அளவு மாவை மட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் இதில் பாதி அளவு மாவை மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி மாவை 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிக்க போகிறோம். இதில் 2 வரமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். இது கூட 1 கேரட்டை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கொடமிளகா, பீன்ஸ் இந்த காய்கறி கூட நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி நிறையா போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சோள மாவோட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கார பணியாரம் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாவுலேயே நீங்கள் இனிப்பு பணியாரமும் செஞ்சுக்கலாம். இனிப்பு பணியாரம் செய்கிறதா இருந்தால் மாவு அரைக்கும் போதே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா புளிச்ச பிறகு அதோட வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டியை மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இல்லை வடிகட்டியும் கலந்து நம்ம இனிப்பு பணியாரமாகவும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதையும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த மாவோட நல்லா வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
இப்போ ஒரு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சுற்றிலும் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கலாம். நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே ஹெல்த்தியானது. நம்ம இன்றைக்கி வெள்ளைச்சோளத்தில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் சிகப்பு சோளத்துலேயும் இதே மாதிரி பணியாரம் செஞ்சுக்கலாம். இதே ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா சிவப்பு சோளத்துலேயும் பணியாரம் சூப்பராக வரும். எல்லா குழியிலையும் மாவு சேர்த்தாச்சு. இப்போ மேலாப்பில் லேசாக கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு பக்கம் மூடி போட்டு கூட மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வரும். கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிற பணியாரத்தை விட இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். சோளத்தில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இந்த வெள்ளைச்சோளம் ரொம்ப பயன்படுது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பணியாரம் செய்யும்போது இந்த மாதிரி வெள்ளைச்சோளத்தில் பணியாரம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பணியாரமும் திருப்பி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான வெள்ளைச்சோள பணியாரம் நம்மளுக்கு தயாராகிருச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோள பணியாரத்தை வெறுமனவே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு நாட்டு சக்கரை வச்சு கூட நீங்கள் இந்த பணியாரத்தை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான சட்னி ரெசிபி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.